அடை பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா? இது வந்து சிகப்பரிசியும் சுரக்காயும் சேர்த்த அடை. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு, ஹெல்த்தியும் கூட. இந்த அடை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த அடமா வரைக்கிறதுக்கு 1 டம்ளர் வந்து சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, அதாவது இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் இது இருக்கும். இதில் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு கொஞ்சம் சின்னது, இதோட 3/4 பங்கு 1 டம்ளர் இருக்கும். அதில் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் வந்து நீங்கள் காலையில் அடை சுடணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லை நைட்டு சுடணும்னா காலையிலே ஊற வச்சுருங்க. ஓகே, இதை வந்து நான் நைட்டு தான் சுட போகிறேன். அதனால் இப்போ நான் காலையில் இதை ஊற வச்சிடுறேன். நல்லா ஊறிடுச்சு, பருப்பும் அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ சுரக்காய் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம தெருவணும். இதை வந்து ரெண்டையும் குறை குறைன்னு நம்ம அடை பதத்துக்கு அரைக்கணும். நான் ஊற வைக்கும் போதே வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன். இப்போ வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மிளகா வச்சுருக்கேன். எப்போதுமே இது மாதிரி அடைக்கெல்லாம் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போடுறத விட வரமிளகா போட்டு அரைச்சிங்கன்னா, அதாவது காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி லைட்டாக இருக்குமா, அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ரவா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம எப்போதுமே நார்மலாக அரைக்கலாம் வந்து நம்ம குறை குறைன்னு அரைப்போம்ல, அது மாதிரி தான் அரைக்கணும். தண்ணியை வந்து எடுத்தோடனே நிறையா ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டு நம்ம அந்த சுரக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே வந்து நான் கடலப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை வந்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப நைஸாக போயிடும். இதுவும் நல்லா குறை குறைன்னு இருக்கு பாருங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ திருவுண சுரக்காயை போட்டுக்கலாம். அதிலே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, திருவுணதுலையே. இது கொஞ்சம் திருவுறது கஷ்டம்தான், கொஞ்சம் பொறுமையாக திருவுனீங்கன்னா திருவிடலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா 2 வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டால் தான் அடை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு வந்து நல்லா நைய தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கத்து கிள்ளி போட்டுக்கிறேன். இதில் எல்லாம் போடுறதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றவே கூடாது. அதுக்கு தான் சொன்னேன், நம்ம வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இது இருக்க இருக்க நீர் இன்னும் வந்து விட்டுட்டே இருக்கும் சுரக்காய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். உரப்பு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியதான். அடைய ஊற்றுவோம். இது மொத்தமாக வேணுமா இல்லை நல்லா கொஞ்சம் மெலிசாக வேணுமாங்கிறத உங்களோட விருப்பம், எப்படி வேணாலும் ஊற்றலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக ஊற்றுவேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஊற்றி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அடைக்கு எப்போதுமே வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சுட்டெடுக்கணும். ஓகே, அடை ரெடி ஆயிடுச்சு. அடை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடை ரெடி ஆயிடுச்சு. அடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? பாய்.